அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறேன்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்னுடைய ஈவினிங் டு நைட் டைம் வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சேன்றதை பற்றி தான் பார்க்க இருக்கிறேன். டீ குடிக்கிற டைமுக்கு ஸ்வீட்டாக ஏதாச்சும் வேணுமென்னு சொல்லி ஸ்வீட் பேஸ்ட்டு தான் செஞ்சு கொள்ள போகிறேன். நான் அதுக்காக ஸ்டஃபிங்க்கு ஆப்பிள்கிட்ட எடுத்திருக்கிறேன். ஒரு ஆப்பிளை பீல் பண்ணிவிட்டு அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி மீடியம் ஹீட்டில் 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பட்டர், ஒரு சின்ன துண்டு சினமன் போட்டு அதை வதக்க விட்டுடுங்க. அது வதங்குற வரைக்கும் நாங்கள் என்னுடைய பேஸ்ட்ரி ஷீட்டை ரெடி பண்ணிக்கொள்வோம். நான் இன்றைக்கி என்னுடைய பேஸ்ட்ரி ஷீட்டை ஸ்கேட் டிசைனில் தான் எடுத்திருக்கிறேன். நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை ட்ரையாங்கிள் டிசைனுக்கு நான் செஞ்சுக்கொள்ள போகிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் 2 டிசைனை காட்டுறேன். ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று ரெக்டாங்கிள் டிசைனில். உங்களுக்கு என்ன டிசைனுக்கு வேணுமோ நீங்கள் அந்த டிசைனுக்கு உங்களோட பேஸ்ட்ரியை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ஃபைனலாக எக் வாஷ் ஒன்று கொடுத்துட்டு அதை 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி அவனில் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஐம் ஷூர் நீங்கள் ரிப்பீட்டும் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஸ்ட்ரி பேக் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்லேயுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஷாப்பில் வாங்கின பேஸ்ட்ரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குமோ அதே அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட் பேஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸும் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட் சைடில் நான் எனக்கு தேவையான காஃபி கப்பை தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். யூஸ்வலாக நான் ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி தான் குடிக்கிறேன். பட் மார்னிங் என்ன நான் டீ குடிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறேன். எங்களுடைய ஈவினிங் இன்றைக்கி இப்படி தான் சிம்பிளாக கலந்துது. என்னோடய காஃபி ஒரு சைடில், அதே மாதிரி கிட்ஸுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீயும் ஒரு சைடில் ரெடி பண்ணி கொண்டுட்டு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற பேஸ்ட்ரியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங்காக நாங்களும் கொஞ்சம் நேரம் கலந்து பேசி கொண்டு இருந்துட்டு டின்னருக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வரப்போக்குள்ள 7:30 பாஸ் ஆகிட்டு ஒரு சைடில் எங்களுடைய பாஸ்தாவை பாயில் பண்ண விட்டுட்டு இப்போ நான் ஒயிட் சாஸ்க்கு தேவையான திங்ஸை தான் கட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, ஒரு க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. ஆனியனை நல்லா சாப் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரீன் சில்லியும் கட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் விட்டுடுங்க. நல்லா மெல்ட் ஆனதும் அதுக்கு நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி சேர்த்து ஃப்ரையாக விட்டுடணும். நான் கார்லிக் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கிட்ஸுக்கு கார்லிக் ஃப்ளேவர் விருப்பம் இல்லைன்றபடியால் நீங்கள் கார்லிக் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் மில்கில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு லைட்டான திக்கான பதம் வரும் வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க. ஒயிட் சாஸ் லைட்டாக திக்காகி கொண்டு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பாஸ்தாவோட ஒயிட் சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பேக்கிங் ட்ரேயில் எங்களுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தாவை
சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் தூவி 180 டிகிரிஸில் 5 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி அவனில் 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பாஸ்தாவோட சேர்த்து மஷ்ரூம், சொசேஜ் ஃப்ரை, அப்படி இல்லைண்டா பீஃப், சிக்கன், மட்டன் எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலும். பட் நான் வந்து செப்பரேட்டாக சொசேஜ் ஃப்ரை பண்ணி இருக்கிறனால இதுக்கு வந்து எந்த விதமான மீட்ஸும் நான் சேர்த்துக்கொள்ளலை. என்னுடைய கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் பாஸ்தா தான் பிடிக்குமென்ற படியால் தான் நான் எப்படி பிளெயினாக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதே மாதிரி எங்களுக்கு குயிக்காக ஒரு டின்னர் செஞ்சு கொள்ளணுமெண்டா எங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா கூட செஞ்சு கொள்ளலும். பாஸ்தா பேக் ஆகும் வரைக்கும் அதர் சைடில் சொசேஜ் ஃப்ரை தான் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒலிவ் ஆயில் சேர்த்து சொசேஜை ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் எப்பயுமே வந்து பிளெயினாக சொசேஜ் ஃப்ரை பண்ணுறல அதுக்கு லைட்டாக ஒரு கட் ஒர்க் போட்டு தான் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்கன்ட்டு. இப்படி ஈவினிங் டு நைட் டைம் வரைக்கும் இவ்வளோ சிம்பிளாக தான் எங்களோட லைஃப் போயிட்டு கொண்டு இருந்தேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய் பாய், டேக் கேர்.